எதிரிகள், புதிய எதிரிகள் என எந்த கொம்பனாலும் திமுகவை தொட்டு கூட பார்க்க முடியாது அப்படின்னு திமுக தொண்டர்களுக்கு எழுதக்கூடிய கடிதத்துல திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்காரு. அதாவது திமுகவினுடைய முப்பெரும் விழா செப்டம்பர் 17ஆம் தேதி கரூர்ல நடைபெற இருக்கிறது. இந்த முப்பெரும் விழா தொடர்பாக தான் திமுக தொண்டர்களுக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்துல திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் கொள்கை உறுதிமிக்க எஃகு கோட்டையை தொட்டு கூட பார்க்க முடியாது என்று உங்களில் ஒருவனாக நானும் என்னுள் கலந்திருக்கும் திமுக தொண்டர்களுக்கும் சூளுரைக்கும் ஒரு திருநாள் தான் திமுகவின் முப்பெரும் விழா என்று அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி மத்திய பாஜக அரசின் வஞ்சகத்தாலும் அதனிடம் அடிமையாக இருக்கின்ற அதிமுகவின் துரோகத்தாலும் நாம் இழந்தவற்றை மீட்கும் முயற்சியில கடந்த 4 ஆண்டுகளாக பெருமளவு முன்னேறி இருக்கிறோம் அப்படின்னும் அந்த கடிதத்துல முதலமைச்சர் குறிப்பிட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி திமுக முப்பெரும் விழா என்பது நம்மை நாமே ஊக்கப்படுத்திக் கொள்ளும் திருவிழா அப்படின்னும் முதலமைச்சர் அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறாரு. 2026 தேர்தல் களத்துல வெற்றி வாகை சூடுவதற்கான ஒரு முன்னோட்டம் தான் இந்த திமுகவின் முப்பெரும் விழா அப்படின்னும் அந்த கடிதத்துல முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி கொள்கை இல்லாத கூட்டங்களை சேர்த்து கூக்குரலிடும் இயக்கம் திமுக இல்ல அப்படின்னும் மக்களுக்கு இடையூறு செய்யக்கூடிய இயக்கமாக திமுக எப்போதும் இருக்காது அப்படின்னும் அந்த அறிக்கையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுட்டிக்காட்டியிருக்காரு. அதே மாதிரி இந்த முப்பெரும் விழா அப்படிங்கிறது தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமாகவும் அதற்கான பணிகளை தொடங்கும் ஒரு விழாவாகவும் இருக்கும் அப்படின்னும் முதலமைச்சர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருப்பதை பார்க்க முடிகிறது.